இந்த வீடியோவில் என்னுடைய தாய் நாடான ஸ்ரீலங்கா இலங்கை பற்றிய சுவாரஸ்யமான அடிப்படையான பல தகவல்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஸ்ரீலங்கா இலங்கை என்பது 4 பக்கங்களாலும் கடலால் சூழப்பட்ட இயற்கை வளங்கள் கொண்ட சுற்றுலா துறையில் உச்சத்தை கண்ட ஒரு அழகிய தீவு நாடு. இந்த ஸ்ரீலங்காவுடைய முழு பேர் என்னவென்று பார்த்தால் டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு. ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட பழைய பெயர்கள் என்னவென்று பார்த்தால் தம்பப்பண்ணி, தப்ரபேன், செரந்திப், சீலதுவீபம், ஈழம், இலங்காபுரி, சிலோன், செய்லாவோ, செய்லான் போன்ற பெயர்கள் பலரால் வழங்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் 1972 வருடம் ஸ்ரீலங்கா குடியரசானதற்கு பிறகு அரசியல் அமைப்பு பிரகாரம் ஸ்ரீலங்காவுடைய உத்தியோகபூர்வ பெயராக இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு என்பது அமைக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னவென்று பார்த்தால் இந்து சமுத்திரத்தின் முத்து, இந்து சமுத்திரத்தின் நித்திலம், தர்ம துவீபம், ரத்தின துவீபம், சீகல துவீபம். ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றை கூறக்கூடிய முக்கியமான 3 நூல்கள் மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம். ஸ்ரீலங்காவுடைய முதலாவது வரைபடத்தை வரைந்தது மார்க்கோ போலோ என்பவர். இந்த ஸ்ரீலங்காவுடைய ஆதிக்குடிகள் யார் என்று பார்த்தால் இயக்கர் நாகர் என்ற திராவிட பரம்பரையினர். இந்த ஸ்ரீலங்காவுடைய பூர்வீக மாகாணங்கள் அல்லது ராஜ்யங்கள் எத்தனை என்று பார்த்தால் 3: ரஜரட்ட, மாயரட்ட, ருகுனுரட்ட. இந்த ஸ்ரீலங்காவுடைய சிறப்பை கூறும் வகையில் உருவாக்கப்பட்ட கப்பல் தான் கிரியேட் ஷிப் ரோஹிணி. இந்த ஸ்ரீலங்கா பிரித்தானியாவிடத்திலிருந்து 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி சுதந்திரம் அடைந்தது. ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர பிதாவாக கருதப்படக்கூடியவர் DS சேனாநாயக்கா அவர்கள். இதே போல ஸ்ரீலங்கா குடியரசாக்கப்பட்ட வருடம் 1972 5ஆம் மாதம் 22ஆம் திகதி. ஒரு நாட்டுடைய கௌரவத்தை, பெருமையை பிரதிபலிப்பது அந்த நாட்டுடைய தேசிய கீதம், அந்த நாட்டுடைய தேசிய கொடி, அந்த நாட்டுடைய தேசிய சின்னம் தான். இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடியாக இருப்பது வாளேந்திய சிங்கம். இந்த கொடி, அதாவது ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடி முதலாவதாக 1950 வருடம் 3ஆம் மாதம் 3ஆம் திகதி ஏற்றப்பட்டது. இதற்கு பிறகு 1952 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி, அதாவது சுதந்திர தினம் அன்று இந்த கொடி ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு 1972 வருடம் குடியரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கொடியுடைய 4 மூலைகளுக்கும் மஞ்சள் நிறம் பூசப்பட்டது. இந்த வாளேந்திய சிங்கம் தேசிய கொடியை உருவாக்கியவர் கர்னல் ஹென்றி ஸ்ட்ரீல் ஒல்கோட் என்பவர். இந்த தேசிய கொடியிலே இருக்கக்கூடிய நிறங்கள் ஸ்ரீலங்காவுடைய, இலங்கையுடைய முக்கியமான 3 இனத்தவர்களை குறிப்பிடுகிறது. சிங்கத்தை சூழ உள்ள காவி நிறம் அல்லது சிவப்பு நிறம் இந்த நாட்டுடைய சிங்களவர்களை குறிக்கிறது. இதே போல இந்த கொடியிலே இருக்கக்கூடிய செம்மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறம் ஸ்ரீலங்காவுடைய தமிழர்களை குறிக்கிறது. இதே போல இந்த கொடியிலே இருக்கக்கூடிய பச்சை நிறம் இலங்கையை சேர்ந்த முஸ்லிம்களை குறிக்கிறது. இந்த கொடியை சுற்றி இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் தேசிய ஒற்றுமை, அறிவாற்றலை குறிக்கிறது. இந்த தேசிய கொடியிலே இருக்கக்கூடிய உருவங்கள் எதை குறிக்கிறது என்றால் சிங்கத்துடைய தலை, நாட்டின் தலைவரையும், சிங்கத்துடைய உடல் வீரத்தையும் குறிக்கிறது. இதே போல சிங்கத்துடைய வாள் நீதி, நேர்மையான ஆட்சியை குறிக்கிறது. இந்த கொடியிலே இருக்கக்கூடிய வெள்ளரசு இலைகள் அன்பு, கருணை, அனுதாபம், சமத்துவத்தை குறிக்கிறது. அல்லது இதற்கு மெத்தா, கருணா, முதித்தா, உபேகா என்றும் கூறுவார்கள். இந்த தேசிய கொடி நாட்டுடைய சுதந்திர தினம் போன்ற தேசிய நிகழ்வுகளின் போது ஏற்றப்படும். இந்த தேசிய கொடி அரை கம்பத்திலே பறந்தால் அது தேசிய துக்க தினத்தில் ஆகும். இதே போல ஸ்ரீலங்காவுடைய தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது 1972 வருடம் ஸ்ரீலங்கா குடியரசு ஆனதற்கு பிறகுதான். இந்த தேசிய சின்னத்தை உருவாக்கியவர் இலங்கையை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வு சக்கரவர்த்தி என்ற பெயர் பெற்ற SM செனவிரத்ன அவர்கள். இந்த தேசிய சின்னத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எதை குறிக்கிறது என்று பார்த்தால் சிங்கம் வீரத்தை குறிக்கிறது. இதே
இதே போல கலசம் அதாவது பூரண கும்பமும் நெற்கதிர்களும் சௌபாக்கியத்தை குறிக்கிறது. இதே போல சூரியன் சந்திரன் உலக நிலைப்பாடை குறிக்கிறது. இதே போல தர்ம சக்கரம் தர்மத்தையும் நீதியையும் குறிக்கிறது. இதே போல தாமரை பூ தூய்மையை குறிக்கிறது. அடுத்து ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம். இந்த தேசிய கீதத்தை இயற்றியவர் ஆனந்த சமரகோன். ஸ்ரீலங்கா மாதா, அப்ப ஸ்ரீலங்கா என்று தொடங்கக்கூடிய இந்த தேசிய கீதத்தை ஆனந்த சமரகோன் தான் இயற்றினார். இந்த தேசிய கீதத்தை ஆங்கில மொழியிலே இங்கிலீஷிலே மொழிபெயர்த்தவர் CWW கண்ணங்கரா. இந்த தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் புலவர் மணி நல்ல தம்பி பிள்ளை அவர்கள். அடுத்து ஸ்ரீலங்காவுடைய தேசிய மரம் எது என்று பார்த்தால் நாகமரம். இதற்கு விஞ்ஞானத்திலே மெசுவா நாகசூரியம் என்று சொல்லப்படும். 1986 வருடம் பிப்ரவரி 26ஆம் தேதி அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாச அவர்களினால் நியமிக்கப்பட்ட 6 பேரை கொண்ட குழுவின் மூலமாக முடிவு செய்யப்பட்டது தான் இந்த நாகமரம். அடுத்தது ஸ்ரீலங்காவுடைய தேசிய விளையாட்டு எது என்று பார்த்தால் கரப்பந்தாட்டம். 1991 வருடத்திலிருந்து இது தேசிய விளையாட்டாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1895 வருடம் வில்லியம் ஜி மோகன் என்பவரால் இந்த கரப்பந்தாட்டம் உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. 1916 வருடம் ராபர்ட் வால்டர் கொமக் என்பவரால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்டு 1991 வருடம் இது தேசிய விளையாட்டாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்து ஸ்ரீலங்காவுடைய தேசிய மலர் எது என்று பார்த்தால் நீலோத்பவம் அல்லது நீல அள்ளி. இதையும் 1986 வருடம் 2ஆம் மாதம் 26வது தினம் அந்த பிரேமதாச அவர்களால் நியமிக்கப்பட்ட 6 பேரை கொண்ட குழுவின் முடிவின் அடிப்படையில் இது தேசிய மலராக அங்கீகரிக்கப்பட்டது. இதே போல தேசிய மிருகம் மர அணில். இதே போல தேசிய இரத்தினக்கல் நீலமாணிக்கம். இதே போல இலங்கையின் தேசிய சாப்பாடு பாட்சோறு என்பதாக 2010 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதே போல இலங்கையுடைய தேசிய மொழிகளாக இருப்பது சிங்கள மொழியும் தமிழ் மொழியும். இதே போல இலங்கையை நாலாபுறத்தாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய கண்டங்கள் எது என்று பார்த்தால் வடக்கு பக்கமாக ஆசியா கண்டமும், தெற்கு பக்கமாக அண்டார்டிகாவும், கிழக்கு பக்கமாக ஆஸ்திரேலியாவும், மேற்கு பக்கமாக ஆப்பிரிக்கா கண்டங்களும் இருக்கின்றன. இதே போல ஸ்ரீலங்காவுடைய மிக கூடிய நீளம் எவ்வளவு என்று பார்த்தால் 432 கிலோமீட்டர். வடக்கு பக்கமாக பருத்தித்துறையில் இருந்து தெற்கு பக்கமாக தெய்வேந்திர முனை வரை உள்ள தூரம். இதே போல இலங்கையுடைய மிக கூடிய அகலம் எவ்வளவு பார்த்தால் 224 கிலோமீட்டர். மேற்கு பக்கமாக கொழும்பில் இருந்து கிழக்கு பக்கமாக சங்கமன் கந்தை வரை இருக்கக்கூடிய தூரம். இதே போல இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய நீரிணைக்கு பாக்கு நீரிணை என்று சொல்லப்படும். இது 32 கிலோமீட்டர் தூரம் உடையது. ஸ்ரீலங்காவுக்கு பலவிதமான இனத்தவர்கள் வந்து பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஆரியர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கைக்கு வைத்த பேர் தான் தம்பபண்ணி. கிரேக்கர்கள் வந்து தப்ரபேன் என்று வைத்தார்கள். அரபியர்கள் வந்து செரந்திப் என்று வைத்தார்கள். சைனீஸ் வந்து சீலன் என்று வைத்தார்கள். ஒல்லாந்தர்கள் வந்து சிலான் என்பதாகவும், ஆங்கிலேயர்கள் வந்து சிலோன் என்பதாகவும், போர்த்துகீசர்கள் வந்து சீலான் செய்லாவோ என்றும் வைத்தார்கள். எனவே இது போன்ற இன்னும் இலங்கையை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்திலே அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.